அகெயின் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்ததில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை ரத்து செஞ்சதால் இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட முடியாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு வீட்டில் என்ன தெரிஞ்சுக்க போனால் யார் யாருக்கெல்லாம் ப்ளே ஆஃப்ஸ் கனவு இருக்குது, இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் ஈஸியாக ப்ளே ஆஃப்ஸ் போகலாம், இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா என்ன நடக்க போகுது, முக்கியமான வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் யார் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொருளையை கிளப்பி விட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி, இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப்ஸ் கனவு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஆர்சிபி பார்த்தா டெஃபினட்டாக ப்ளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 1% தான் இருக்குது. அவங்க தோற்றா கூட 1%ல் டீமு, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப்ஸை விட்டு வெளியே போகிற அளவுக்கு தான் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கன்ஃபார்மாக ஜெயிச்சாகணும், அதுவும் 2 ரன்னில் ஜெயிச்சாகணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் 2 டீமோட பிளேயர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பேலன்ஸ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஆர்சிபியில் பார்த்தா 7 பிளேயர்ஸ் பார்த்தா மிஸ் ஆகுறாங்க, ஃபாரின் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் நான் கொல்கத்தாவில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாடிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா லாக்டவுனால் மேட்ச் நடக்கல சரியா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சரியாக பண்ண முடியல, பார்த்தீங்கன்னா மேட்ச் தோத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சீசன் பார்த்தா இவ்வளோ நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டு பாயிண்ட் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் டைம்லேயே தான் அந்த போர் வரணுமாடான்னு சொல்லிட்டு அவங்க தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆர்சிபி இந்த வருஷமாச்சு கப்பு ஜெயிக்குன்னு பார்த்தீங்கன்னா போரை நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படி எதனா நடக்குமா நடக்காதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ மேட்ச் பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எலிமினேட்டும் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த சீசனுக்கு தான் ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த சீசனாச்சு நல்லா டீமை செட் பண்ணிக்கிட்டு ஸோ நல்ல பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணிக்கிட்டு இருந்தால் ரெடியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் மக்களோட கருத்து எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே சென்னை கூட மும்பையும் ஈக்குவலாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை செம்மையாக விளையாடி பார்த்தா 3rd பிளேஸில் இருக்காங்க. அசைக்கவே முடியாத அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய பாறாங்கல் டீம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாட்டி கப்பு அவங்களுக்கு போகுமோன்னு ஒரு பக்கத்தில் பேச்சு அடிப்படுது. ஏன்னா அம்பையரையும் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க எப்படியும். ஏன்னா அது ரீசெண்டாக நடந்த மேட்ச்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பையர் சப்போர்ட் யாருக்கு இருந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பாயிண்ட் டேபிளில் 6 வரைக்கும் இருக்கிற அணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஜெயிச்சு ப்ளே ஆஃப்ஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு இருக்காங்க. ஆனால் யாருன்னா ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த 4 டீம் எதுவாக இருக்குன்னு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ப்ளே ஆஃப்ஸ்க்கு உள்ளே போயிட்டாங்க. இந்த சீசனாச்சு கப் அடிப்பாங்களா இல்லையான்னு எனக்கும் ஒன்றும் புரியல. கப் அடித்தா சந்தோஷம்பா, யார் எல்லாம் சந்தோஷப்படுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்திருக்காங்க அவங்க டீமுக்காக. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருந்தது. ஸோ அவங்க கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயரான ஏசில் வுட்டு இந்த நிறைய மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவராக தான் இருக்கும். பவுலிங்கில் தரமாக பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் ஷெஃபர்டு சென்னை கூட அடித்த அடியை மறக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி அடித்தார். ஸோ ஒரு 13 பாலில் பார்த்தா 50 போட்டு சென்னையை அசால்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க பார்த்தா ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இதுவே ஒரு ஆர்சிபி கப்பு ஈத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குமோ இவங்க 2 பேரும் வந்துக்கிறது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். சால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஆகி பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக விளையாட முடியல. அதுக்கப்புறம் நான் படிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜூரி ஆகிடுச்சு. அவங்களுக்கு பார்த்தா ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா மயங்க் அகர்வால். ஸோ யாருமே எடுக்காதப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டர்ன் வந்திருக்காங்க ஆர்சிபிக்காக. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி விளையாடி இருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும். கொல்கத்தா பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாரின் பிளேயர்ஸை நம்பல. எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீமை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்தியன் பிளேயர் தான் எல்லாம் பார்த்தா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெற்றி வந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தோல்வி வந்திருக்கு. ஸோ கேப்டன் ரகானே இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு மேட்ச்சில் பார்த்தா ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ளே ஆஃப்ஸ்க்கான நோக்கி 2 டீமும் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர், இவங்க 2 பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு வேறு ஒன்று கண்டென்ட்டில் சந்திக்கலாம்.